எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூன் 15. ஜூன் 1லேருந்து 15 வரைக்கும் இந்த 15 நாள் கிவா ஃபவுண்டேஷன் இந்த தெருவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த விதத்தில் உதவி பண்ணியிருக்கு, எத்தனை பிள்ளைங்களுக்கு பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்க போகிறேங்க. நான் சொன்ன எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டுருக்கோம். ரெஸ்கியூ மட்டுமே 8 பிள்ளைங்க பண்ணியிருக்கோங்க. அதில் 2 பிள்ளைங்க இறந்துருக்காங்க. அது போக கருத்தடை 12 பிள்ளைங்க பண்ணியிருக்கோம். ஸோ கருத்தடை 12, ரெஸ்கியூ ஒரு 8, 20 பிள்ளைங்க. அது போக 1 மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இந்த 15 நாளில் 21 பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உதவி பண்ணியிருக்கோங்க. இதுதான் இங்கே உண்மை. சரி, மறுபடியும் சொல்கிறேங்க. இந்த ரெஸ்கியூ ஒரு 8 பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன்ல, பட் இந்த 15 நாள் எனக்கு ரெஸ்கியூ கால்ஸ் மட்டுமே ஒரு 100 இருக்குங்க. 100ல் ஒரு 10 தான் பண்ண முடியுது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இங்கே சுச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. முடிஞ்சால் தூக்கி உள்ளே வைக்க முடியுங்க. பட் என்னுடைய நோக்கம் அது கிடையாது. எடுத்தால் முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணணும். இறந்து போகிறாங்க, உயிரோடு இருக்காங்க, நல்லா அதெல்லாம் செகண்டரிங்க. பட் நம்மளுடைய எஃபர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது நான் கொடுத்து பார்க்கணுன்னு நினைப்பேங்க. அதுக்கு மீறி இறந்து போச்சுன்னா போச்சிடலாம், அவ்வளோதான். பிகாஸ் அதுதான் கரெக்டாக, அதுதான் தர்மமும் கூட, அதுதான் இயற்கைக்கு நம்ம செய்கிற உண்மையும் கூட. ஸோ இது பின்னாடி கஷ்டங்கள் நிறையா இருக்கும். அது போக நம்ம நம்பி ஒரு 100 பிள்ளைங்க செல்டல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்து தான் வெளியே இருக்க பிள்ளைங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற இப்போ நான் டிசிஷன் மேக்கிங் நான் இருக்கனால நிறையா ஃபோன் கால்ஸ் கூட அட்டன் பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல. நீங்கள் வீடியோ அனுப்புங்க, லொக்கேஷன் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே முடிச்சிடுறது. ஏன்னா அந்த பேசினா கண்டினியூ ஆகிட்டே போகும். ஃபைனலாக இது ஒரு எமோஷ்னல் ட்ராவலிங்காக இருக்கும். அந்த எமோஷ்னல் ட்ராவலிங்கில் என்னோடய எமோஷ்னல் எனக்கு கிடையாது. பிகாஸ் நான் எப்போவோ அதிலேருந்து வெளியே வந்துட்டேன். பட் நீங்கள் எல்லோரும் வருவீங்களான்னு கேட்டால் வர முடியாது. என்னுடைய வே ஆஃப் ஸ்லாங்கே சரி என்னால் முடியாது, நீ ஏதாவது பண்ணுவியா, தண்ணியாவது வைப்பியா, இழுத்தாவது உரமாக போடுவியா, இல்லை ஏதாவது மெடிக்கல்ஸில் மருந்து வாங்கி கொடுப்பியா, ஏன்னா தூக்கிட்டு போக முடியாது, கடிக்கும், உன்னால் முடியலை, ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த பிள்ளைங்களுக்கு பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஸ்லாங்கில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சில பேர் என் மனசு ஆறிடுச்சு அதுக்காண்டி பேசுவோம். மனசு ஆற்றுறதுக்குலாம் என் வேலை கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு உயிருக்கு ஏதோ விதத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, பட் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். நிறையா பேசலான்னு தோணுங்க. பட் ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளை நம்பி ஒரு 100 பிள்ளைங்க இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் இந்த கோர்ட்டு தீர்ப்பு, இங்கே இருக்கிற இந்த நியூஸ் கழுசடைக, இவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது கடந்து போகிற மாதிரி தான் சூழ்நிலை போயிடுது. சரி, இங்கே உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் உதவி தேவைப்படும். நன்றிங்க.